ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். இந்த எழுத்துக்கள் லட்சணைகள், சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. குறிப்புகள் ரொம்ப குறுகியவா இருந்துச்சு. தொடர்கள் சரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன. தொடர்கள் சரியாக 5க்கும் குறைவான குறியீடுகள். குறிப்புகள் ரொம்ப குறுகியவையாக இருந்துச்சு. தொடர்கள் சரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளே கொண்டுள்ளன. ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள்லாம் பயன்படுத்தப்படவில்லை. ரோசட்டா கல்லில் காணப்பட்ட மாதிரி மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன. கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யாருன்னா யூரி நோரோசோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார். சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவத மகாதேவன், ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்கிறார். மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகளை ஒத்திருக்கின்றன. சிந்து வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டவையில் இருக்கிற குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறுகிறார் ஐராவதம் மகாதேவன். அதாவது மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடரியில் இருக்கிற குறியீடும் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஐராவதம் மகாதேவன். மே மாதம் 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்க மேலப்பெரும்பள்ளம் அப்படின்ற பிளேஸில் கண்டெடுக்கப்பட்ட பானையில் இருக்கிற அம்பு போன்ற குறியீடுகள் நம்ம மொகஞ்சதாரோவில் இருக்கிற கண்டெடுக்கப்பட்ட லட்சணை போன்று உள்ளன.